பொதுச் செயலாளர் 297 தேர்தல் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார். நிச்சயமாக அதையெல்லாம் நிறைவேற்றுவார். அப்போ மக்கள் கேட்குறாங்க, அது அரசாங்கம் தருது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு மருத்துவரின் அடிப்படையில் ஒரு மருத்துவமனை வச்சுருக்கிறேன். பொதுவாக வரக்கூடியவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் கன்செஷன்லாம் கொடுத்து சிகிச்சை செய்வேன். ஆனால் பிரத்யேகமான ஒரு திட்டம், சரவணா காப்பீடு திட்டம் ஒன்று அறிமுகம் செய்து ஒருவேளை அறுவை சிகிச்சை தேவைப்படுற மாதிரி ஒரு நிலை ஏதாச்சும் இருந்தால் அவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட், அதில் அவங்களுக்கு கன்செஷன் கொடுத்து அந்த அறுவை சிகிச்சையில் செய்வேன் என்ற வாக்குறுதி தந்திருக்கிறேன். சூர்யா ட்ரஸ்ட்னு தொண்டு நிறுவனத்தின் மூலம் நான் ஏற்கனவே எண்ணற்ற அறுவை சிகிச்சைகள், இன்னும் மாற்றுத்திறனாளிக்கு செயற்கை கைகால்கள், நிறைய பேருக்கு கல்விக்கான நம்ம நிதி கொடுத்துருக்குறேன். பல்வேறு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தொடர்ந்து நான் செய்வேன் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். இங்கே இருக்க தாய்மார்கள் எல்லாம் பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பகலில் வேலை தர மாதிரி எல்லா வார்டுலேயும் சிறு தொழில் நிறுவனங்களை தொடங்கி வேலைவாய்ப்பு கொடுத்து அவங்களும் மாதம் ஒரு 10-15,000 ரூபாய் ஒரு சம்பளம் ஈட்டக்கூடிய வகையில் அவங்களுக்கான அந்த இது செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய குழந்தை செல்வங்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செல்ஃபோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதை 250 ரூபா அவங்க கல்வி ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக ரீசார்ஜ் பண்ணி விடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் எங்கள் பொதுச் செயலாளர் இவங்களுக்கு கல்வி கடன் நாங்கள் ரத்து பண்ணுவோம் என்ற அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கான வேலைவாய்ப்புக்கான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அனைத்து தரப்பு மக்களுக்கும். இதெல்லாம் அரசு ஊழியர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம் மதுரை வடக்கு தொகுதி. அரசு ஊழியருக்கு ஒரு 10 வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். ஒன்று இப்போ வந்திருக்க திமுக ஒரு ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வரும்போது பழைய திட்டத்தை தருவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கான மக்கள்கிட்டே நிதி, அதிலேருந்தே நிதியை எடுத்து அதிலேருந்து தரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சி அமைந்தவுடன் எடப்பாடி அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் எல்லார்ட்டையும் பேசி அதில் திருத்தங்களை செய்து முறையான ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். காவல்துறையை பார்த்துருக்குறோம், அவங்க படக்கூடிய கஷ்டங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு வாரம் ஒரு நாள் சுழற்சி முறையில் விடுமுறை லீவு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு, எவ்வளோ பெரிய சரிசிலையாக இருந்தாலும் அது 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா மாதிரி வரக்கூடிய காட்டுக்கு பண்ண வேண்டிய விஷயமா இருந்தால் கூட முற்றிலும் இலவசமாக அவங்களுக்கு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அவங்களுக்காக தனியாக பிரத்யேகமான மருத்துவமனை தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அவங்களுக்கான செலவைப்படி 500லேருந்து 1000 உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அவங்களுக்கான அந்த யூனிஃபார்முக்கான அலவன்ஸ் 6000 உயர்த்தப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும், சத்துணவு ஊழியர், அங்கன்வாடி ஊழியர், இவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம், அவங்களுக்கு ஊதிய உயர்வு, பல்வேறு விஷயங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக அரசு ஊழியர்கள் நெருக்கி தமிழ்நாட்டில் ஒரு 16-17 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள், காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள், பல்வேறு நகர்ப்புற வேலைகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஒரு வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய விஷயங்களை ஐயா வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறார். அதை இந்த அரசு ஊழியர்கள் நம்புகிறாங்க. ஏன்னா திமுக அவங்கள செய்கிறோன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க நட்டாத்தில் விட்டுருச்சு. இந்த முறை அரசு ஊழியர்கள் அதிமுக பக்கம், எடப்பாடியார் பக்கம் நிற்பார்கள். இன்னும் மக்கள் இப்போ பறந்துபட்டு இப்போ ஆயிடுச்சு. இப்போ தேசியம் என்ற ஒரு நிலைக்கு விட்டனால மோடிஜி அவர்கள் இந்தியாவுடைய இதை உலக அளவில் உயர்த்தியவர் கௌரவத்தை. மத்திய அரசு திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, மக்களுக்கு முறையாக கொண்டு சேர்க்கப்படவில்லை. மாநில அரசு அவங்க ஸ்டாலின் படத்தை போட்டு ஸ்டிக்கர் ஓட்டி அவங்க செஞ்சதை சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி மக்கள் ஆமாம் நான் வச்சுருக்க சூர்யா தொண்டு நிறுவனத்தின் மூலம் தொடர்ச்சியாக என்னென்ன செஞ்சுக்கிட்டு தான் அதெல்லாம் செய்வேன். அதையும் தாண்டி நான் சொன்னது தான் இந்த 50% சலுகை விலையில் அறுவை சிகிச்சை அப்படின்றது உறுதியாக தொடர்ச்சியாக செய்வேன் நான்.